ம். ஆ- இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. ஓம் சகனா பவதே சகனௌ புனக்தே சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாபதீதமஸ்மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அது பிரம்மம் எங்கள் இருவரையும் காப்பாற்றட்டும், எங்கள் இருவரையும் போஷிக்கட்டும். நாங்கள் இருவரும் வீரியத்துடன் இந்த படிப்பில் உழைப்போமாக. எங்கள் படிப்பு ஒளிமயமாகவும் அதற்கு மேலானதாகவுமாக அமையட்டும். நாங்கள் ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொள்ளாமல் இருப்போமாக. ஆதி பௌதீகம் என்னும் பஞ்சபூத சடற்பொருட்களால் வரக்கூடிய இடர்கள் யாவும் அடங்கி அமைவதாக. ஆதி ஆன்மீகம் என்னும் மற்ற உயிர்வாளிகளால் வரக்கூடிய இடர்கள் யாவும் அடங்கி அமைவதாக. ஆதி தெய்வீகம் என்னும் தெய்வங்களால் வரக்கூடிய இடர்கள் யாவும் அடங்கி அமைவதாக. சாந்தி சாந்தி சாந்தி. இது எங்களுடைய தொடக்கம். ஓம் சொல்லலாம் நாங்க, இல்லைன்னா சும்மா அதுல இருக்கைக்குள்ளே ஓம் சொல்ல வழிகிட்டலாம். என்ன ரெசிபி மட்டும் படிக்கிறதால சாப்பாடு வராது, கொஞ்சம் சமைக்க வேணுவன். ஓம்கார ஜபம் இறைவனை அடைகிறதுக்கு ஒரு உத்தி என்று படிச்ச நாங்கள். அது உட்கீத வித்து என்ன, அதுக்கு அந்த விளக்கம் இந்த விளக்கம் எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் அந்த ஜூமில் வந்துட்ட வேண்டாம், இல்லைன்னா வந்துட்ட வேண்டாம். அது தொடங்கி எல்லாரும் அந்த ஓம்கார ஜபம் செய்து கொண்டிருந்தால் அது உள்ளன ஒரு நல்லா இருக்கும் இந்த பிராக்டிஸ். இல்லாவிட்டால் ஏட்டு சுரக்காய் என்று சொல்லுவார்கள். ஓம்காரத்தை பற்றி நாங்கள் ஓரளவு படிச்சிருக்கிறோம். அதுல எல்லா விளக்கமும் தேவையில்லை. ஓமை சொல்ல வேணும்ன்றது தெரியும் எல்லாருக்கும். அது சும்மா ஓம் ஓமன்னு சொல்லாம கொஞ்சம் அதிர்வாக அடி வயிற்றுல இருந்து உச்சந்தலை தாண்டி ஆ ஊ உம் என்று மூன்று இதாக பிரித்து அந்த உம்மை எண்ணும் பிரிப்பினம்மா, பிறகு பிந்து, பிறகு நாதம் என்று பிரிச்சு அப்படி சொல்றது. நாதம் இது வரைக்கும் வரும். அதுக்கு அங்கால போறது நாதாந்தம். அந்த வைப்ரேஷன் உச்சந்தலைக்கு மேலால போக வேணும். அப்படி பெருணியம் அல்லது எங்கட மூலாதாரத்திலிருந்து தொடங்கி அங்க வரைக்கும் போகக்கூடியதாக அந்த அதிர்வை உணர்ந்து அதை சொல்லி கொண்டு வர வேணும். மூச்சு வாங்க தொடங்க முதல் சொல்ல வேணும். என்ன அப்ப பிஃபோர் இட் இஸ் டூ லேட் வி ஹேவ் டு டூ தட். அதை சொல்லவே அந்த மூச்சு ரெகுலேட் பண்ணும். வேண்டா முதல் இருக்கா குட்டி பிள்ளையார் நினைச்சு போட்டு பிராணாயாமம் ஒரு ஒரு ரவுண்டோ 2 ரவுண்டோ 3 ரவுண்டோ செய்துட்டு சொல்ல தொடங்கலாம். தொடங்கினா அந்த மூச்சோட்டம் நாடி சுத்தி சீராக இருக்கு. நிமிர்ந்திருந்து சொல்ல வேணும், நேராக இருந்து சொல்ல வேணும், சுத்தமான இடத்திலிருந்து சொல்ல வேணும், சுத்தமாக இருந்து சொல்ல வேணும். இல்லையா? அதெல்லாம் பார்த்து நாங்க அப்படி சொல்றதுண்ட வித்தைகள், அதை உட்கீத வித்தை, அது ஒவ்வொன்றாக சொன்னார்கள் உண்டு. அரணிக்கட்டையில வச்சு ஆன்மாவில கடைகிற மாதிரி என்று சொன்னார்கள். அம்பு எடுத்து பிரணவம் என்ற வில்லிலே ஆன்மா என்கிற அம்பை வைத்து பிரம்மம் என்ற குறியை நோக்கி எய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படி ஒவ்வொரு வித்தையாக சொல்லிக் கொண்டு வந்தார். அதை பார்த்து நாங்க அதை உண்டே காணும். இன்றைக்கு இன்னொன்றை பற்றி பார்த்தோம். காயத்ரி மந்திரம் என பேருக்கு தெரிஞ்ச விஷயம். பல இடங்களில் போனா அதுதான் பெரிய பிரச்சனை. காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுக்குறீங்களா? அது இலங்கையிலேயும் அதே பிரச்சனை தான். உடனே எடுத்தா போல எல்லாரும் காயத்ரி மந்திரம் 5 எழுத்து நமசிவாய ஒரு நாளைக்கு ஒரு 10 தரம் 100 தரம் சொல்ல முடியாது. ஆனா காயத்ரி படிச்சிட வேணும் எல்லாருக்கும் ஆசை. அது எல்லாருக்கும் ஒரு பிரபல்யமா இருக்கு. அந்த மந்திரத்தின் சந்தம் தான் காயத்ரி. காயத்ரி என்றது சந்தம் என்றது அது யாப்பமைப்பு அப்படி இருக்குது. 24 எழுத்துக்கள் வரும் வடமொழியில். அது அந்த வகையில் அமைந்த எந்த பாடலும் காயத்ரி தான். அதனுடைய மந்திரத்தை சாவித்திரி என்று சொல்லுவார்கள். அதை நேரடியாக சொல்றது இருக்குது, அல்லது முன்னுக்கு அந்த விகுதி சேர்த்து ஓம் பூர் புவஸ்வஹா என்று துவங்குவார்கள். ஓம் பூர் புவஸ்வஹா
பூலோக புவர்லோக சுவர்லோக இந்த 3 லோகங்களை இணைத்து சொல்றது இருக்குது. அது உண்டு ஒரு விருதி. அது இன்னொன்றையும் சேர்த்து சொல்லுவார்கள். ஓம் பூ, ஓம் புவ, ஓம் சுவ, ஓம் மக, ஓம் ஜன, ஓம் தப, ஓம் சத்யம். அப்படி 7ஆக சேர்த்து விருத்தி சொல்றதும் இருக்கு. 7 உலகங்கள். பிரஹங்கால தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியாயோ ந பிரச்சோதஜாத். அப்படித்தான் வரும் அந்த மந்திரம். இதை அப்படி சொல்லப்படாது, இப்படி சொல்ல வேணும் எல்லாம் கணக்க இருக்குது. உச்சரிப்பு பிரச்சனை இல்லை. மந்திரம் என்றால் பொதுவாக இப்ப நமச்சிவாயவுக்கு நாமமாயும் இருக்குது. அப்ப யாரும் சொல்லலாம். அதுக்கு கட்டாயமாக தீட்சி எடுத்துருக்கோம் ஒரு பலன் இருக்குது. தீட்சி எடுத்து மந்திரம் சொன்னா அதுக்கு அதிகூடிய பலன். இல்லை நாமமா சொன்னாலும் நாம ஜபம் யாரும் செய்யலாம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் சொல்லலாம். மந்திரமா எடுத்து சொன்னா அதுக்கு பலன் கூட. ஆனா காயத்ரி மந்திரம் மட்டும்தான். காயத்ரியை நாமமா சொல்லல. இப்ப நீங்க நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் காயத்ரி சொல்லலாம். காயத்ரி என்றால் அது புறப்படியாக இருந்து சொல்ல வேணும். ஒரு குருவிடம் அதை பெற்று கொள்ள வேணும். அது அது ஒரு அடிப்படை. மந்திரம் என்றால் குருவிட்ட குருவில்லா வித்த பாலன மந்திரம் குருவிட்டை பெற்று கொள்ள வேணும் என்று சொல்லுவார்கள். அதுல காயத்ரி மந்திரத்துடைய பொருள் விளக்கத்தை பார்ப்போம் என்று யோசிச்சு நான் வரேன். அதுக்கும் ஒரு பெயர் இருக்கு. காயத்ரி வித்தை என்று சொல்லுகிறார்கள். போட்டா தெரியும். வித்தை என்றால் அங்கேயும் இந்த ஓம்காரம் மாதிரி காயத்ரி மந்திரம் சொல்லிக்குள்ளையும் அதுலயும் மனத்தை வச்சு அது இந்த உள் அர்த்தம் ஹியூமனியூட்டிக்ஸ் என்று சொல்லுவார்கள் இல்லையா. இந்த உள் தத்துவார்த்தம் என்னென்று அந்த மந்திரத்தை புரிந்து சொன்னால் மந்திர சித்தி இலகுவாக வரும். உச்சரிப்பை பற்றி பெருசா பயப்பட தேவையில்லை. நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட ரீஜனல் டயலெக்ட்ஸ்ல காயத்ரி எல்லா கேரளால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, தமிழ்நாட்டுல வித்தியாசமா இருக்கும், வடநாட்டுல வித்தியாசமா இருக்கும். அப்ப அது கொஞ்சம் கொஞ்சம் உச்சரிப்பு முறை சுதார்த்த மனிதத்தை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ரீஜனல் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப மற்றவர்கள் பயப்படுத்துற மாதிரி நீங்க அந்த அளவுக்கு பயப்பட தேவையில்லை. ஆனா முறையாக சொல்லுவதும் ஒரு குருகுடம் பெற்றி சொல்லுவதும் தேவை. குரு இல்லாமே மந்திரம் சொல்ற நிலை கொண்டு வரும். அது பிறகு அது தானாக வருவது. சொல்லுவார்கள் இந்த 5 எழுத்து மந்திரத்துலதான் இந்த 51 எழுத்தும் இருக்குது. அது ஒரு ரியலைசேஷன் வரைக்க மற்ற மந்திரங்கள் எல்லாம் தானா வரும். அது வேறு. இதுல தெரியுதா? அதுதான் ஓம் பூர் புவஸ்வஹ தட் சபிதுர்வரேண்யம் அர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரசோதயா. இதுல கருத்து ஓம் பூர் ஓமுக்கு சொல்லிட்டேன் முதலே. ஓமத்தான் இவ்வளவு நாளும் படிச்சனாங்க. ஓம் இப்ப ஓம் படிச்சனாங்க. பூர் புவஸ்வஹ என்றதுக்கு சொல்லியாச்சு. பூலோக புவர்லோக சுவர்லோக எங்கட இமீடியட் நெய்பர்ஹுட், எங்கட கேலக்சி பூலோக கேலக்சி, எங்கட நட்சத்திர மண்டலம் இருக்கிற எங்கட உடுத்தொகுதியை பால்வீதி அண்டத்தொகுதியை பூலோகம் என்று சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததா இருக்கிற அண்டத்தொகுதியை புவர்லோகம் என்று சொல்லுவோம். விஞ்ஞானத்துல அண்ட்ரோமிடா கேலக்சி என்று சொல்லுவார்கள். அதுக்கு 3ஆவதாக இருக்கிற அண்டத்தொகுதி, எங்களுக்கு 3ஆவதாக இருக்கிற அண்டத்தொகுதியை ஸ்வர்லோகம் என்று வேதங்கள் சொல்லுகின்றன, புராணங்கள். ஆனா எங்களுடைய விஞ்ஞானிகள் அதை ட்ரையாங்குலர் கேலக்சி என்று சொல்லுவார்கள். இப்படி எத்தனையோ கேலக்சிகள் அடுத்தடுத்து இருக்குது. இதுல மேல 7 உலகங்களா சொல்றதும் இருக்கு. இதுல 3 சொல்லி இருக்குது. அப்ப இந்த காயத்ரி மந்திரம் இவ்வளவு உலகங்களுக்கும் அங்க இருக்குது, இங்க மட்டும் முடியது அல்ல. தத் சபிதுர்வரேண்யம். சபிது என்பது சூரியன். சபிது என்றால் சூரியன். அதுல தெரியணும், சபிது என்றால் சூரியன்.
பர்கோ என்றா ஒளி, பர்கன் என்றா பர்கோ என்றா ஒளி, பர்க என்றா ஒளி. தேசன் என்று சொல்லுவார்களே, பர்கன் என்றா தேசன், தேஜஸ் உடையவன், ஒளி. அப்படிதான் அதுல வருகிறது. அப்ப ரெண்டு வார்த்தை வருகிறது, சபிது, பர்கோ. இப்ப சூரியன் என்ற உடனே எங்களுக்கு சூரியன் என்று எங்களுக்கு தெரிகிற சூரியன், நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெள்ளம் எழும்பி இங்க பார்க்குது கும்பிடுற சூரியன். இதை பார்த்துத்தான் நாங்கள் பிரேயர் எல்லாம் சொல்லுறோம் நாங்க. ஆனா இப்படி ஒவ்வொரு அண்ட தொகுதிகளுக்கும் எத்தனையோ சூரியன்கள் இருக்குது. இந்த அண்டத்தொகுதி எங்களுடைய இயற்கையில இருக்கிற, பிரகிருதியில இருக்கிற இந்த சூரியன்களை பிராகிருத சூரியன் என்று சொல்லுகிறார்கள். அந்தந்த அண்ட சராசரங்கள்ல அந்தந்த பகுதிகளில் ஒளி கொடுக்கின்ற எண்ணற்ற சூரிய கோலங்கள் இருக்கின்றன. இவையாவும் எரிகோள்களாகிய நட்சத்திரங்கள். இந்த இயற்கையில் உள்ள இந்த சூரிய கோலங்களை பிராகிருத சூரியன், பிரகிருதியில இருக்கிற சூரியன் என்று சைவம் சொல்லுது. இந்த பிரகிருதி என்பது என்னன்னு கேட்டா, நாங்கள் படிச்ச தத்துவங்கள்ல முதல் 24 தத்துவங்கள்ல இருக்கிற உலகங்களும் இந்த பிரகிருதி உலகம். நாங்கள் இருக்கிறது மண் என்ற பிருதிவி தத்துவத்துக்குரிய உலகம், சாலிட். அப்ப அவை பிரகிருதி மாயா உலகுக்குரியவை. இதுதான் எங்களை பிரகிருத சூரியன். இப்ப இந்த சூரியனை தெரியும். இப்ப இந்த சூரியனை வச்சுதான் நாங்க சொல்லுறோம். ஆனா இந்த பிரகிருதி உலகத்துக்கு அங்காலேயும் அசுத்தமாயா சுத்தமாயா உலகங்கள் உள்ளன. அசுத்தமாயா சுத்தமாயா உலகங்கள் உள்ளன. அங்க இருக்கிற சூரியன்கள் பிறகு அப்பாற்பட்டு அப்பால இருக்கிற சூரியன்களை அப்ராகிருத சூரியன், பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட சூரியன் என்று சொல்லுவார்கள். இந்த அப்ராகிருத சூரிய மண்டலங்களில் தடவி அங்காலதான் அதுகளை, அதாவது அசுத்தமாயா சுத்தமாயா உலகங்களையும் கடந்ததுதான் எங்களை முத்தித்தானம். அப்ப பிரகிருதி கூறுகளுக்கு அப்பாற்பட்ட இந்த சூரியன்கள் இருப்பும் இயற்கையும் இந்த பிரகிருதி எங்களுடைய அறிவியல் விஞ்ஞானத்துக்கு வராது. அப்பிராகிருத சூரியன் எங்கள் அறிவியல் விஞ்ஞானத்துக்கு வராது. ஏனென்றா அசுத்தமாயா உலகு, மற்றது சுத்தமாயா உலகுக்குரிய சூரியன்கள். அது ரெண்டாவது. மூன்றாவது சிவசூரியன். இந்த பிரகிருதி உள்ள பிரகிருத சூரியன்களுக்கும் அந்த பிரகிருதி மாயக்கு அப்பாற்பட்ட அசுத்தமாயா சுத்தமாயா உலக சூரியன்களுக்கும் 36 தத்துவங்கள் உலக எல்லா சூரியன்களுக்கும் ஒளி கொடுக்கிறது சிவசூரியன். இந்த சிவசூரியன் சூரியனுக்கு மட்டுமில்லை, எல்லா ஒளி முதலுக்கும் சொல்லுவார்கள். சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மின்னல், அக்னி ஆகிய ஐவகைப்பட்ட ஒளி முதல்களுக்கும் ஒளி கொடுக்கும் ஒளி முதல் இறைவன். அதைத்தான் சிவசூரியன். இந்த சிவசூரியனைத்தான் காயத்ரி மந்திரம் சபிது என்று சொல்லுது. அப்ப காயத்ரி மந்திரத்துல சொல்ற சபிது என்கிற சூரியன் யார் என்று கேட்டால், கச்ச யாகத்திலேயே 2 சூரியன்கள் அடிவேண்டது இருக்குது. பல்ல உடைச்சது ஒருத்தருக்கு, மற்றது இன்னொருத்தருக்கு கண்ணை பறித்தது என்னொன்று இருக்கு. பகன் என்று ஒருத்தனுக்கு உண்டு, மற்றது எனக்கு உண்டு. அப்படி 2 சூரியர்கள் அங்க தண்டனை பெற்றிருக்கிறார்கள். 11 சூரியன்கள் ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய சூரியனுக்கு அதிபதியாக, பிரிசைடிங் டேட்டியா வருவார்கள். வைவஸ்வதாய, அதான் நாங்க சொல்றோம், வைவஸ்வதாய ரத்னாய நமக, விவஸ்வதய நமக, மாத்தாண்டாய நமக, பாஸ்கராய நமக என்று சொல்லுவோமே. அது 12 சூரியன்கள் இந்த இதுக்கு இருக்கு. துவாதச சூரியர்கள் அது இங்கே இருக்குது. இது மாதிரி எத்தனையோ சூரியர்கள் இருக்குது. இந்த சூரியன்கள் மட்டுமல்லாமல் எத்தனையோ சந்திரன்கள் இருக்குது. அண்ட தொகுதிகள்ல நட்சத்திரங்கள் இருக்குது. அதை விட மின்னல்னா மின்சார ஒளி எல்லாம் மின்னலுக்கு வந்துடும். அக்னி, எல்லா ஒளி முதல், இந்த ஐவகைப்பட்ட ஒளி முதல்களுக்கும் ஒளி கொடுக்கிறது இறைவன். அதான் புராண கதையில சொல்லுவார்கள், அம்பாள் சிவனோடு விளையாட்டாக கண்ணை பொத்த. ஏனென்றா அவரது வலதுகண் சூரியனுக்கு பொறுத்து சூரியன், இடதுகண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னி. அப்ப 2 கண்களையும் பொத்த இறைவன் நெற்றிக்கண்ணை திறந்து உலகம் முழுவதும் ஒளி கொடுத்தார். எப்படி ஒரு கரண்ட் நின்றோன்னு ஒரு ஜெனரேட்டர் டக்கண்டு உடனே ஸ்டார்ட் ஆகி பண்ணி அப்படியே வெளிச்சம் பெற மாதிரி இறைவன் அதை செய்தார். சொல்லுவார்கள், நாயகன் நயப்பால் நாயகி கண் புதைப்ப, நாயகன் கண்ணயப்பால் நாயகி புதைப்ப மறைக்க, இங்கும் பாயிருளாகி மூட பரிந்து தன் நெற்றி தூய நேத்திரத்தினாலே சுடரொளி கொடுத்த பண்பின்
நெற்றிக்கண்ணன் நெற்றிக்கண் கோபத்துக்கு மட்டும் இல்லை, அருளுக்கும் வருது பாருங்க. நெத்தன் நெற்றி தூய நேத்திரத்தினாலே சுடரை கொடுத்த பண்பின் தேயமார் ஒளிகள் எல்லாம், எல்லா நாடுகள் தேசங்களில் ஒளிகள் எல்லாம் சிவன் உரு தேசு, அது என்ன சிவனுடைய வடிவத்திலிருந்து வருகின்ற ஒளி என்பதை உணரலாம். அப்ப ஐந்துக்கும் அதுதான் ஒன்று. இதுதான் காயத்ரி மந்திரம் சவிது என்று சொல்லுது. எங்களோட கோயில் பூசையில பஞ்சாராத்தி எல்லாருக்கும் தெரியும், 5 தீபம் வச்சு காட்டுறது பஞ்சாராத்தி. அது முக்கியமான ஒன்று. இந்த பஞ்சாராத்தி குறிப்பது என்னென்று கேட்டால், இந்த ஐவகை ஒளி முதல்களுக்கும் ஒளி முதலாக இருக்கின்ற இறைவன். இப்ப இந்த பாட் விளங்கிச்சுதா? இதை சொன்னது உழவுன்னு கேட்டா, காயத்ரி மந்திரத்துல சொல்ற சூரியன் யாருன்னு தான் கேட்டு. காயத்ரி மந்திரத்துல சொல்ற சூரியன் யார்? இங்க எங்களுக்கு இங்க இருக்கிற சூரிய மண்டலத்தில் இருக்கிற சூரியனா, அதுக்கு அப்பால இந்த பூலோகத்தில் இருக்கிற ஏனைய சூரியன்களா, அல்லது புவர்லோகம் மகரலோகம் ஜனலோகம் தபலோகம் என்ற அங்காலம் எல்லாம் இருக்கிற அந்த பிராகிருத சூரியன்களை சொல்லுதா, அல்லது இந்த பிரகிருதி இருப்புக்கு அப்பாற்பட்டு எங்களோட விஞ்ஞான அறிவுகளுக்கு அப்பாற்பட்டு ஆனா எங்களோட உலகத்தோடையே ஊடுருவி முகல் கூட்டம் போற மாதிரி வீட்டுக்குள்ளால அப்படியே இந்த ஊடுருவி இருக்கின்ற சுத்த அசுத்த மாயா உலகு, அது ரெண்டையும் ஊடுருவி ஊடறுத்து பரவி அதுக்கு அப்பாலாம் இருக்கின்ற சுத்த மாயா உலகு, இந்த பிரபஞ்சங்கள்ல இருக்கிற இந்த பிறருக்கு அப்பாற்பட்ட அப்பிராத சூரியங்களை சொல்லுதா என்றா இல்லை. இந்த சூரியன்கள் எல்லாவற்றுக்கும் ஒளி கொடுக்கின்ற சூரியன் மட்டுமில்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா ஒளி முதல்களுக்கும் சந்திரன் அக்னி மின்னல் மற்றது என்ன சொன்னார்கள், சூரியன் சந்திரன் மின்னல் அக்னி நட்சத்திரங்கள் அக்கினி நட்சத்திரம் இவற்றுக்கும் ஒளி முதலாயிருக்கின்ற சிவசூரியனை சொன்னது. சவிது என்பது இங்கே சிவசூரியன். சிவசூரியன் அந்த பகுதி விளங்கிச்சுதான். எங்களுக்கு எல்லாம் சூரிய பூசை செய்துதான் மற்றதுக்கு போறாங்களே. இந்த பூசை சிவ பூசை, சூரிய வழிபாடு ஒரு முக்கியமான ஒன்று. அதுலயும் படிமுறையை பார்த்தா பெரிய சாமிக்கு பூஜை செய்துதான் குட்டி சாமிக்கு பூஜை செய்கிற முறை அப்படி இல்லை. இங்கே சூரியனுக்கு பூஜை செய்துதான் சிவனுக்கு. அது ஒரு விளக்கம் இருக்கு. ஏன் ஏன் சிவனுக்கு செய்த போட்டு தான் சூரியனுக்கு செய்யணும். பழமையை பார்த்தா நவக்கிரகத்துக்கு அப்படித்தான் நடக்கிறது. எங்களுக்கு மாறி சூரியனுக்கு பூஜை செய்து போட்டு தான் சிவனுக்கு பூஜை நடக்கும். அது ஏன்னு பார்க்கணும். அது வேறு மங்க. இது ஒன்று. அதை பார்த்தோம். இனி அடுத்ததை பார்த்தா வீட் வருது பர்கன் என்று வருது. பர்கோ தேவஸ்ச சபித்து வந்துட்டுது. பிறகு இன்னொரு தேவதை வருகிறது பர்கோ தேவ. அது என்ன பர்கோ தேவ என்ற பர்கன் என்றா ஒளி. அப்ப இந்த ஒளி முதல சிவசூரியன் என்றா சிவசூரியன் ஒளி மண்டலம் அனைத்தையும் அங்கால அப்படியே போய் கிரணங்கள் என்று சொல்லுவோம், கதிர்கள் போய் எல்லா இடத்துக்கும் போகுதே, அதைத்தான் பர்க. சூரியன் என்றது சிவசூரியன், சூரியன் ஒளிக்கதிர்கள் இருக்குத்தானே, அந்த கதிர் தான் பர்க. பர்கமெண்டா ஒளி. பர்கன் என்று பெயர். கடல ஒரு குழந்தை பிறந்தது தெரிஞ்ச ஒருவருக்கு அப்ப பெயர்கள் கேட்டுச்சுன்னா நான் ஒரு பெயர் சொன்னேன் பர்கன். தேசன் தேஜஸ் என்று தேசன் என்ற மாதிரி பர்கன் ஒளி. அப்ப சிவசூரியனுடைய ஒளி பர்கன். இப்ப 2 தேவதை வந்துட்டுது இங்க. சபிது வந்துட்டுது, பர்கன் வந்துட்டுது. பர்கோ தேவஸ்ய தேவனுடைய ஒளி ஒளிமண்டலத்தில் அது பர்கோ தேவ பர்கம் என்றது. அப்ப சவிதை என்பது சிவசூரியன் என்றால் பர்க என்பது என்னென்று கேட்டால் அந்த ஒளி என்று சொன்னால் அது சிவசக்தி. சிவ சக்தி. சூரியன்ல ஒளி இருக்குது, சூரியன்ல வெப்பம் இருக்குது இல்லையா? இல்லையா? இப்ப சூரியன்ல இப்ப மின்னாற்றல் எல்லாம் வருகிறது. அப்படி அதுக்குள்ள சக்திக்குள்ளேயே நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த சிவசக்தியிலேயே இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி என்ற 3 சக்திகளின் கூட்டுத்தான் சிவசக்தி. சிவசக்தி. இந்த சக்தியைத்தான் பர்க என்று காயத்ரி மந்திரம் சொல்லுது.
பர்கோ என்பது ஒளி. இது சிவத்தினுடைய இச்சா ஞானா கிரியா சக்தி. சிவத்துடைய இச்சை என்ற அவருடைய சித்தம், அவற்றை வில், அதுதான் சிவத்துடைய இச்சை. ஞானம் என்றது அவற்றை பேரறிவு, தடையில்லா அறிவு, பேரறிவு, அனைத்தும் அறிவார் இயல்பாகவே யாம் அந்த ஞானம், பதி ஞானம், பெர்ஃபெக்ட். கிரி என்றது அவருடைய செயல்கள், கணேசன், அவருடைய ஆக்ஷன். அளப்பரிய சக்தி கொண்டவர். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற ஐம்பெருந்தொழில்கள் ஒருவராலுமே செய்ய இயலாது. அதை செய்பவர் கிரியா சக்தி. இந்த மூன்று என்ற கூட்டுத்தான் அந்த சிவசக்தி. அதுதான் பர்கன். இப்ப இந்த காயத்ரி மந்திரத்துல ஓம் பூர் புவசங்களுக்கு தெரியுது, சபிது என்பது யார் என்று தெரியுது, பர்கோ என்பது யார் என்று தெரியுது. பொதுவாகவே சொல்லுவார், சிவத்தையும் சிவசக்தியையும் சொன்ன, சிவம் என்பது சூரியன் போலவும், சக்தி என்பது அதிலிருந்து என்றும் பிரிக்க முடியாத கதிர்கள் போலவும் என்று சொல்றதல்ல, இருக்கா இல்லையா? இது சிவசூரியன். தேவஸ்ய என்றா தேவன் உடைய, உடைய, அஸ்ய என்றா உடைய. திய என்றா புத்தி, திய என்றா தியாயோன பிரசோதஜாத், அப்படி சொல்றோமല്ലോ, தியாயோன பிரசோதஜாத். தியோ என்றா புத்தி, தியோ என்றா புத்தி. இது புத்தி என்பது என்ன? இது எங்கட ஆன்மாவனுடைய இச்சா ஞான கிரியை. எங்களுக்கு சொன்னாங்க, கடவுளுக்கும் இச்சை ஞான கிரியை உண்டு, ஆன்மாவுக்கும் இச்சை ஞான கிரியா சக்திகள் உண்டு. சக்தி என்றால் போட்டென்சி, பவர் இருக்குது. ஆன்மாவும் செயலாற்றக்கூடியது, ஆன்மாவும் அறியக்கூடியது, ஆன்மாவும் உண்டை இச்சித்து விரும்பி வினையாற்றக்கூடியது. ஆன்மாக்கு இச்சா ஞான கிரியா சக்தி. அப்ப சிவசக்தி இருக்குது பர்கோ, அதுக்கும் சிவத்துக்கும் இச்சாகிரிய ஞான சக்தி இருக்குது, ஆன்மாக்கு இச்சாகிரியா ஞான சக்தி இருக்குது. ஆன்மாண்ட இச்சா ஞான கிரியா சக்திகளின் கூட்டுத்தான் இந்த புத்தி, இந்த திய. அப்ப வேத பொருள் எப்படி சொல்லுது என்றால், நேர சூரியனை பார்த்து, சிவசூரியன் இங்க இந்த சூரியனுக்கு மண்டலத்துக்கு நடுவிலே இருக்கிறது சிவசூரியன், அப்படித்தான் வேதம் சொல்லும். இந்த சூரியன் மண்டலத்தின் நடுவிலே இருக்கிற சிவசூரியன், அந்த சிவசூரியனுடைய ஒளி எங்கள் புத்தியை செலுத்துவதாக. மே த பிரில்லியன்ஸ் ஆஃப் த சன் காட் or the god resides in the sun disk, direct our intelligence, அப்படித்தான் வரும். எங்கள் சிவனுடைய சிவசூரிய ஒளி எங்கள் புத்தியை செலுத்துவதாக. இது பொது பொருள். சைவத்தின் பொருள் என்னென்று கேட்டா, சூரிய மண்டலத்தின் மத்தியில் இருக்கும் சிவசூரியனது ஒளி, அல்லது சூரிய மண்டலத்தை இயக்குகின்ற சிவசூரியனது ஒளியாகிய சிவசக்தியினுடைய இச்சா ஞான கிரியா சக்திகள் எமது ஆன்மாவின் இச்சா கிரியா ஞானா சக்திகளுடன் பொருந்தி அவற்றை நடத்துவனவாக. இது சிவாகம பொருள். ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பாருங்க, இந்த மந்திரம் சொல்லிக்க பொதுவாக சொல்லுவார்கள், ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய என்ற அந்த ஒளி தேவதையினுடைய ஒளி, தீமஹி தியோ நோ தியோ யோன பிரசோதஜாத். ஹி தியோ, என்னுடைய புத்தியை நடத்துவதாக, பிரகாசிக்க செய்வதாக. அந்த சூரியனுடைய ஒளி, தத்சவிதுர்வரேண்யம், அந்த சூரியனுடைய ஒளி, பர்கோ தேவஸ்ய ஒளி என்னுடைய புத்தியை பிரகாசிக்க பண்ணுவதாக. இது பொது கருத்து. சிறப்பு கருத்து, அந்த சிவசூரியனுடைய ஒளிக்கதிர்களாகிய சிவசக்தி, அந்த சிவசக்தியினுடைய இச்சா ஞான கிரியா சக்தி கூறுகள் எனது ஆன்மாவின் புத்தியில், என்னுடைய ஆன்மாவில் இருக்கிற தியோ இச்சா ஞான கிரியா சக்திகளை பொருந்தி வழிநடத்துவனவாக, பிரகாசிக்க செய்வதாக. அப்ப சைவர்கள் காயத்ரி சொல்லிக்க அப்படித்தான் சொல்லுவார்கள்.
எங்கட இந்த சிவசக்தியினுடைய இச்சா ஞான கிரியா சக்திகள், சிவத்தினுடைய இச்சா ஞான கிரியா சக்திகள் என்னுடைய ஆன்மாவினுடைய இச்சா ஞான கிரியா சக்திகளுடன் பொருந்தி இடையில இருக்கிற தடை தான் ஆணவம் அல்ல. அது முழுக்க பொருந்த விடாது. அது தேய தேய கூட பொருந்தும். பொருந்தினால் எங்களுடைய இச்சை அல்லது வில் இறைவனுடைய இச்சையாகவும், எங்களுடைய செயல் அல்லது கிரியை இறைவனுடைய செயல் அல்லது கிரியையாகவும், எங்களுடைய அறிவு இறைவனுடைய பூரண அறிவாகவும் வரும். முத்தி நிலையில ஆணவமல தடிப்பு முற்றாக அகல இறைவனுடைய இச்சா ஞான கிரியா சக்திகள் ஆன்மாவின் இச்சா ஞான கிரியா சக்திகளுடன் தடையற பொருந்தி வரையறையற்ற அந்த பேர் இறை மாதிரியே செயற்படும். அதுதான் சீவன் சிவன் ஆகுதல். எப்படி சீவன் சிவன் ஆகுதண்டா, சிவத்தினுடைய வில் இந்த சீவனுடைய வில், சிவத்தினுடைய பவர் அண்ட் ஆக்ஷன்ஸ் இந்த ஜீவனுடைய பவர் அண்ட் ஆக்ஷன், சிவத்தினுடைய பேரறிவு ஞானம் சிவஞானம் இந்த ஜீவனுடைய ஞானமாக வரும். அந்த நிலையில் அது முத்தி அடைந்தது சீவன் முத்தர். முத்தி நிலையும் எங்களுக்கு விளங்குது. அப்ப காயத்ரி வித்தை என்று சொல்லுவார்கள். வித்தை என்றா உத்தி. அப்ப ஓம விடுங்க, இந்த காயத்ரி மந்திரம் செட்டு ஜபிப்பவர்கள் இந்த காயத்ரி கூடாகவே சிவத்தை தியானிக்கலாம். இந்த பரம்பொருள் எங்களோட உலகங்களுக்கு அப்பால பூர்வ சுவ மக ஜன தவ சத்தியம் என்று இந்த உலகங்களுக்கு அப்பாலையும் வியாபித்திருக்கிற அந்த பரம்பொருள், அந்த ஒளி முதல் இந்த அண்ட சராசரங்களுக்கெல்லாம் பிராகிருத சூரியன்கள் அப்பிராகிருத சூரியன்கள் எல்லாவற்றுக்கும் அப்பாலாய் ஒளி கொடுத்திருக்கின்ற ஒளி முதல், அந்த ஒளி முதலுடைய ஒளி கிரணங்கள் ஆகிய சிவசக்தி, அந்த சக்தியினுடைய கூறுகளாகிய இச்சா ஞான கிரியா சக்திகள், அவையெல்லாம் இந்த ஒளிகள் எல்லாம் வந்து என்னுடைய ஆன்மாவை மூடி இருக்கின்ற ஆணவ மல தடையை ஊடறுத்து ஆன்மாவின் உள்ளே இனக்கண்டிருக்கிற இச்சா ஞான மை வில் மை ஆக்ஷன்ஸ் மை நாலேஜ் அதோட பொருந்தி தடையற பொருந்தி இவற்றை பிரகாசிக்க செய்து வழி நடத்துவதாக. இதுதான் காயத்ரி மந்திரம். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो न பிரசோதஜாத். இது காயத்ரி மந்திரத்துடைய உட்பொருள், கருப்பொருள். இதுக்கு அங்கால விளக்கங்களும் இருக்குது, தேவையண்டா. சவிது தேவஸ்ய வர்க, சூரிய தேவனது ஒளி. இது சிவசூரியன் ஒளியாகிய சிவசக்தியை குறிப்பது. அதன் பேதங்களாக உள்ள இச்சா ஞான கிரியா சக்திகளையும் குறிக்கும். வர்க என்பது சிவநாமங்களில் ஒன்று. ஒளிமயமானவன், தேசன், தேஜஸுடையவன் என்று சிவபுராணம் சொல்லுது. தேவஸ்ய தேவனுடைய, தியா என்பது புத்தி, ஆன்மாவின் இச்சா ஞான கிரியா சக்திகளை குறிப்பது. சிவசூரியனது ஒளி எங்கள் புத்தியை செலுத்துவதாக இது வேத பொருள், பொதுவான பொருள். சூரிய மண்டலத்தின் மத்தியில் இருக்கும் சிவசொலியாகிய சிவசக்தியின் இச்சா ஞான கிரியா சக்திகள் எமது ஞான்மானுடைய இச்சா ஞான கிரியா சக்தியுடன் பொருந்தி அவற்றை வழிநடத்துவனாக இது சிவாகம பொருள். சௌரமண்டலம் அஸ்சத்தாம் சாம்சம் சம்சார பேஷம் பேஷஜம் என்று சிவாகமன் சொல்லுது. சௌரமண்டலம் சூரிய மண்டலத்தின் மத்தியில் இருந்து சாம்பம் என்றது சிவம், சம்சார பேஷஜம் இந்த உலகை நடத்துகின்றது. இது சிவாய நமவ காயத்ரி மந்திரத்தோடு எழுத்து சொல்றது. முன்னெழுத்து பானு, பானு என்றால் சூரியன், சூரியனுக்கு ஒரு பேர் பானு, எல்லாருக்கும் தெரியும். முன்னெழுத்து பானு, சிவாய நமவில சி என்ற எழுத்து பானு சூரியன். முதல்வி எழுத்து ஒளியாம், முதல்வி எழுத்துன்றது வா, சக்திக்குரிய எழுத்து வா என்பது ஒளி, சிவசக்தி பர்க. பின்னெழுத்து கண்ணா புறங்குமே, பார்க்கிற கண், ஒளியை பெற்று பார்க்கின்ற கண் வந்து ஆன்மா, ய என்ற எழுத்து சிவய. தன்னை உன்னை மூடும் எழுத்து தீ, மூடும் தன்னை உன்னை மூடும் எழுத்து தீப மூல ஓ, மூடும் எழுத்து, அதாவது வந்து முழுத்து தீபம். தன்னை உன்னை மூடும் எழுத்து தீபம்.
அதை மறைத்து நடக்கின்ற மறைப்பு சக்தி இருக்குது. தன்னை உன்னை இறைவனையும் மறைத்து உன்னையும் மறைத்து நடத்துகின்ற அந்த மறைப்பு சக்தி, அது தீபம் என்றால் சிறு ஒளி விடிவாமளவும் விளக்கணைய மாயை. அது ந என்கிற எழுத்து. மற்றது அடுத்த எழுத்து இருள். அடுத்த எழுத்து இருள். மூல ஓ எழுத்தே இருள். இதுக்கு காரணமாயிருக்கிற ஆழ்ந்த ஒரு எழுத்து இருள். மா என்ற எழுத்து இருள். பாத்தீங்கன்னா இதுல வேறுங்க பானு கண்டு சிவசூரியனை சொல்லி போட்ட. இப்ப சிவாய நம என்பது காயத்ரி தான். இங்க திரும்ப போய் காயத்ரி சொல்ல தேவையில்லை. சிவாய நம என்றது காயத்ரி. சிவாய நம சி என்பது சூரியன் சவிது. வா என்பது பர்க சிவசக்தி. யா என்பது கண். அங்க இல்லாத இங்க இருக்குது. பாக்குற கண் மாதிரி ஆன்மா தானே அந்த ஒளியை பெருகுது. அதான் கண் ஆன்மா. அங்க அந்த கண் ஒளி அந்த முழுக்க வரும் வரைக்கும் அது இருட்டா இருக்க கொஞ்சமாக வழிநடத்துகின்ற மறைப்பு சக்தி ந. அதான் தீபம் என்று சொன்னார். மூடு மெழுத்து தீபம் சிறு ஒளி. ஆனா கொஞ்சம் வெளிச்சம் பெறும். அதை வச்சுதான் நம்ம படிச்சு கொண்டிருக்கிறோம். மற்றது இதை முழுக்க மறைச்சு தடையா இருக்கிற எழுத்து இருள் ஆணவம். அப்ப காயத்ரியில சீயும் வாவும் தான் யாவ குறிப்பா சொல்றார். நான் மாவை பற்றி குறிப்பா இல்லை. சிவய நமவுல காயத்ரி மந்திரத்தின் விரிவான விளக்கம். இது சிவ அனுபவ சாரம் என்ற நூல்ல இருக்கு. சிவ அனுபவ சாரம். காயத்ரிய நீங்க சிவாய நம சொல்லிக்கே காயத்ரிய சிவாய நம என்று சொல்லலாம். சிவசூரியனது ஒளியாகிய பராசக்தி உதவியினால் ஆன்மாவிய கண் கொண்டு சிவத்தை பார்க்கின்றனன். பெத்த நிலையில் பராசக்தி மறைப்பு சக்தியாக நின்று மாயையாகிய விளக்கின் ஒளியாக சிறிதளவு விளக்கம் தரும். இந்த எங்களின் நிலையில இப்ப கட்டுண்ட நிலையில முத்து நிலையில் அதே பராசக்தி சிவசூரிய ஒளியாக பாய்ந்து முழுமையாக விளக்கம் தரும். சிவார்க சக்தி தீதித்யா சமர்த்தீகிருத சித்ருசா சிவம் சக்தியாதிவே சார்த்தம் பர்ஜத்யாத்மா கதாபிருதி. எனக்கு அந்த முழுமையான பொருள் தெரியல. ஆனா சிவ அர்க்க சக்தி, சிவனுடைய சக்தி தான் அந்த வர்க்கமாக அந்த அந்த ஒளியாக இருக்கின்றது. அதுதான் மறைப்பு சக்தியாகவும் இருக்குது. மற்றது அருட்சக்தியாகவும் இருக்குது. கட்டுண்ட நிலையில மறைப்பு சக்தியாக இருக்கின்ற அந்த முழுமை ஒளியான நிலையில மாவை அழித்து ஒழித்து அங்கால இருளை அகற்றி முட்டாக பிரகாசிக்க செய்கின்றது. இதுதான் காயத்ரி. ஆகவே நாங்கள் சில பேர் சிவ காயத்ரி என்று இன்னொன்று இருக்குன்னு சொல்லி அதை சொல்ற மரபும் இருக்குது. ஆனா எங்களுக்கு சிவய நமதான் காயத்ரி. இதைத்தான் சம்பந்தனும் சொல்லார். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போலது என்று அந்தியுள் அந்தனருக்கு அந்தியுள் மந்திரம் 5 எழுத்துமே. கடைசியா 5 எழுத்து தான். இது காயத்ரி மந்திரத்துடைய விளக்கம். நாங்கள் பொது விளக்கம் பார்த்தினாங்க. சிறப்பு ஆகம பொருள் பார்த்தினாங்க. அதை பஞ்சாட்சரத்தோட பொருத்தி பார்த்தினாங்க. பஞ்சாட்சரம் சொல்றதே காயத்ரி சொல்றதுக்கு சரி. நிறைய கேள்வி இருந்தா சொல்லுங்க. இதை அப்புறம் அனுப்பி விடுறேன் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல. முதல் சூரியனை வணங்குவது என்னத்தை கண்டனும் வரையில அதுக்கு ஸ்ரீருத்திரத்துல வரும். அது இப்ப இந்த காயத்ரிக்கு இஞ்சால வருது. ஏன் முதல் சூரியனை வணங்குறேன்டா, சூரியன் உலகம் எல்லாருக்கும் பொது. எல்லாரும் பார்க்கக்கூடிய சூரியன். ஒரு சூரியன் இல்லை என்று சொல்ல இயலுமோ? இல்லை. எல்லாரும் பார்க்கிறது, எல்லாருக்கும் அருள் செய்கிறது சூரியன். சூரியன் இல்லாட்டி ஒன்றும் நடக்காது. ஒளி இல்லாட்டி ஒளி முதலாவது தானே. அது தெரியும். அது ஸ்ரீருத்திரத்தை விட இந்த சூரியன் சிவன் தான். அதை என்ன நீர் எடுத்து கொண்டு வர்ற பெண்களும் பார்க்கின்றார்கள், மாடு மேய்க்கிற இடையர்களும் பார்க்கின்றார்கள் என்று ஸ்ரீருத்திரத்தில் வரும். எல்லாருக்கும் பொது. அது ஒன்று. அப்ப எல்லா உலகத்துக்கும் பொதுவாக ஒரு கடவுள் இருக்கிற, இந்நாட்டவருக்கு முறைவான்னு சொல்லுவோமே, அந்த பொது கடவுள் சூரியன். முதலாவது மற்ற சமயங்கள் எல்லாத்திலையும் சுத்தி சுத்தி பிறந்து அந்த பக்குவத்தினூடாதான் சைவத்துல வரலாம். என்ன சைவத்துல சைவ சமயத்திலே அல்ல, சைவம் சொல்ற அந்த தத்துவ விளக்கம் அப்படித்தான் வரும். ஒவ்வொரு இதுலயும் போய் போய் இந்த புறச்சமய நெறிநின்றம் அகச்சமயம் புக்கும் புகழ் மருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் வேத சிறப்பொருளை
மிக சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் சென்றால் சைவத் திறத்தடைவர். இப்படிதான் சைவத்தை அண்டர்ஸ்டாண்டிங் வாரது எத்தனையோ சமயங்களுக்கு கடவுள் இல்லை என்று முதல் கொஞ்ச நாள் இருந்து இல்லை ஏதோ ஒன்று இருக்கிறதுல இருந்து அவர் தண்டை பாட்டு இருக்கிற நான் இந்த பாட்டை பார்க்க கொண்டு இருந்து எங்கட வாழ்க்கையை சரியாச்சு இதா சரி கடவுள் அப்படி எப்படி கனவுகள் இருக்குத்தானே அது எல்லாத்துக்குள்ளாகவும் வந்து புறச்சமயம் நின்று புறச்சமயம் என்றால் கடவுளை பேர் இல்லை என்று சொல்றது, அகச்சமயம் போக்கு என்ன கடவுள் என்று ஏதோ ஒன்று இருக்குது என்று சொல்றது. புறகால் மிருதி வழி ஒன்று நாங்கள் சரியா நடந்தா சரி, சட்டப்படி நடந்தா சரி, ஏ பியூட்டிஃபுல் சிட்டிசன் அப்படி சொல்றாங்க இருக்கணும் இல்ல. அப்படி புகழ் மிருதி வளைகுல் என்றும் புகழும் ஆச்சிரமாற துறைகள் அவை அடைந்தும் தர்ம காரியங்களை வடிவா செய்து நடந்தா சரி என்று வர்ணாசிரம தர்மம் அணைந்தும். மற்றது சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் புராண கதைகளில எல்லாம் கட்டுக்கதை என்று சொல்றாக்கள் இருக்கணும், பாமரருக்கு சென்று இருக்கணும். அப்படியெல்லாம் அதன் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் உபனிடத ஒன்றை படிக்கிறது உபனிடதம் தானே. இந்த உபனிடத பொருளை வேத சிரசென்றது உபனிஷத பொருளை மிக தெளிந்தும் அறிந்தில்லை தெளிந்தும் சென்றால் சைவ திரைத்தடுவர். இதில் சரியை கிரியா யோகம் செலுத்தியபின் ஞானத்தால் சிவனடியை சேரும். இதுதான் பாதை. இந்த பாதையில இந்த எல்லாருக்கும் பொதுவா இந்த புறச்சமயம் கடவுள் இல்லை என்று சொல்ற ஆளுக்கு கூட பொதுவா இருக்கிற சூரியன் தானே. சூரியன் இல்லை என்று சொல்லலாது. அவரை பொதுவாக வைத்தார். பொது உண்மை எந்நாட்டவர்க்கு முறைவன் அந்த வழிகளில் எல்லாம் இருக்கிற எல்லாருடைய வழிபாடு கடவுள், எல்லாருடைய உலகம் எல்லாம் இருக்கிற மக்கள் வழிபாடு கடவுளாக அல்லது தேடப்படுகின்ற உண்மை சத்தியம் அது இல்லை என்று இருக்கலாம். பெண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே என்று சொல்லுவார்கள், ஒன்றும் இல்லாததான் இருக்கலாம் சூன்யம். அப்படி இருக்கின்ற அந்த இறையை அந்த சக்தியை அந்த இருப்பை அந்த உண்மையை சூரியன் என்று வைத்தார். அந்த வழியிலே இறைவனை வழிபடுகின்ற இறைவனை வழிபட்டு அந்த இறைவனை அதுக்குதாக இறைவனுக்கு போய் சேருகின்ற அந்த அடியவர்களைத்தான் சூரியனுடைய சண்டேஸ்வர பூஜையில நாங்கள் வணங்குகிறோம். சண்டேஸ்வர பூஜை அடியவர் பூஜை. உலகம் முழுக்க பொதுமையாக உள்ள பழந்த கால நிகழ்கால எதிர்கால சமயங்களுடைய எல்லாத்துக்கும் பொதுவான தெய்வம் எல்லாவற்றுக்கும் பொதுவான அடியார்களுடைய வணக்கத்தை செலுத்தி அதுக்கு பிறகுதான் சிவத்துக்கு சிவ பூஜை செய்யணும். சிவனுடைய சண்டேஸ்வரருக்கு அடுத்த பூஜை. அப்ப பொதுவாக சூரிய பூஜை முடிக்கைக்குள்ள நான் சொல்றது தென்னானுடைய சிவனே போட்டி எந்நாட்டவர்க்கு முறவா போட்டி. எந்நாட்டவர்க்கு முறைவனை கும்பிட்டாச்சு, இனித்தான் எங்கட தென்னாடுடைய சிவனை சிவலிங்க பூஜை செய்ய போறோம். அந்த சண்டேஸ்வர பூஜை செய்ய சொல்றது அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியே. ஏன்னா ஏனைய மார்க்கங்களின் இறைவனை முயன்ற அடியவர்கள் எல்லாம் அவருக்கு நான் அடியே. சரியா? இதுதான் சூரிய பூஜை பூஜைக்கு முன்னே. அதை முடிச்சுட்டு பிறகுதான் நாங்க சிவ பூஜைக்கு வரோம். ஏன்னா அதான் பாதை. அங்க முடிச்சுதான் இங்க வரும். சரியா? அதே மாதிரிதான் நாங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டைக்கு சும்மா இருக்கிற ஒரு தடவை பிடிச்சி இஞ்சவா நீ ஏன் உதவி செய்து கொண்டிருக்கிற சிவலிங்கத்தை கொண்டு காய்ந்த தலையில கட்டி அனுப்பப்படாது. ஒருவர் ஒரு பாபாவை ஒரு குருவை வணங்கி கொண்டிருக்கிறான அவருடைய பாதையில அவரை தக்க வழி நிறுத்தி விட்டா சரி. அந்த பாதை முடியக்குள்ள அந்த பாதையில அது சிவனுக்கு தெரியும் எங்க ஓடுறேன். அவர் இந்த பாதையில இப்படியும் கொண்டு வருவார், சில வேளை பைபாஸ் பண்ணியும் எடுப்பார். பைபாஸ் பண்றது அடுத்த பாட்டுல வேறு ஞான என்ன சிவஞான செயலுடையோர் கையில் தானும் திலமளவே செய்திடும் மலையலை வாய்ப்பெருகி சரிய சிறிய யோகங்களிலும் சாராமே அதுக்கு போகாமலே நேரையும் கொண்டு வந்துருவாரு. அது அவற்ற வேலை இல்லையா? இப்ப நீங்க இப்படித்தான கிளாஸ் எடுத்து இப்படித்தான் அவர் அங்க வச்சிருப்பாரு, தன்னுடைய இதுவும் வச்சிருப்பார். ஆனபடினால அதான் என்னுடைய மற்ற சமயங்களை நாங்க பார்க்கின்ற முறை, மற்ற சமயத்தவர்களை நாங்கள் பழங்குகின்ற என்ற முறை. நாங்கள் மற்ற போய் உடனே புத்தகத்தை கொடுத்து இங்க வா நீ இது எடு அது எடுன்னு சொல்றீங்க. அவ எங்க இருக்கிறாரோ என்ன நம்பிக்கையில் இருக்கிறாரோ அதில இருந்து அவருக்கு ஒரு வழிகாட்டல் இதை கொடுக்கறதா இருக்கும். அதைத்தான் சொல்றது ஜெகத்குரு என்று சொல்றது. குரு என்ன இருக்கலாம், சைவ சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுக்குற குரு, சைவத்தை சொல்லிக் கொடுக்குற குரு இருக்குது. ஆனா அவருடைய ஒரு பௌத்தன் வந்தா, இஸ்லாமியன் வந்தா, ஒரு கிறிஸ்தவர் வந்தா அவருக்கு என்ன சொல்றது? இல்ல நம்பிக்கை இல்லாதவர் வந்தா அவருக்கு என்ன சொல்றது? பகுத்தறைவாதி வந்தா அவருக்கு என்ன சொல்றது? எல்லார்ட்டையும் இதைத்தான் சொல்றது இல்லை. கணேஷியான்னு சொல்றது என்ன? இதுதான் ஒரே வழி என்று அப்படி சொல்றது அல்ல. எங்களுக்கு வேறு அவர்களுக்கு வேறு, அவ்வளவுதான்.
அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளா என்று படிக்கிறோம் சிவஞான சித்தியார். சரியா? சூரியனை பற்றி முழுக்க பார்த்தாச்சு. பிராகிருத சூரியன், அப்பிராகிருத சூரியன், சிவசூரியன். அதை விட மற்றது அந்த சூரியனுடைய சவிது என்பது சூரியன், வருகை என்பது ஒளி, அந்த ஒளி என்பது சிவசக்தி. அப்ப நாங்கள் வேத மந்திரம் சொல்லிக்க இந்த சிவசூரியனுடைய ஒளி என்று புத்தியை செலுத்துவதாக பொதுவாக சொல்றோம். ஆகமத்துல சிவசூரிய சிவசக்தியினுடைய ஒளி, அவருடைய இச்சா ஞான கிரியா சக்தி, என்னுடைய ஆன்மாவில் இருக்கிற இச்சா ஞான கிரியா தியா என்றது இச்சா ஞான கிரியா சக்திகளை பொருந்தி அதை பிரகாசிப்பதாக, அதை செலுத்துவதாக. சிம்பிளா சொன்னா கிறிஸ்தவ புறையர் ஒன்று இருக்குது. பரலோகத்தில் இருக்கின்ற பிதாவே உமது சித்தம் அங்கு நிறைவேறுவது போல இங்கு நிறைவேறுவதாக. அங்க ரெண்டு வந்துட்டு, சித்தம் என்பது அவருடைய இச்சை, நிறைவேறுவது என்பது அவருடைய கிரியை, இச்சையும் கிரியையும் வந்துட்டு. இதுல இச்சை கிரியை ஞானம் மூன்றும் வருகிறது. அப்ப அது அவங்களோட காயத்ரி, பைபிள்ல இருக்கிற அவங்களோட காயத்ரி அது. எங்களுக்கு இது அப்ப எல்லா சமயத்திலையும் அது இருக்குது. இதுல அந்த இச்சை கிரியை மட்டும் அதுல வந்தது. இங்க நாங்கள் இதுல அந்த ஞானத்தையும் கொடுக்கிறோம். அதுல அந்த ஞானம் இல்லை என்றதுக்கு அடுத்த வரி வரும். அது வரும் எங்களுடைய அன்றாட அப்பத்துக்கு அருள் புரிவீராக அடுத்த வரி வரும். இந்த கருத்து ஞானம் இல்லை, அவருக்கு அப்பம் தர தெரியாது எங்களுக்கு. அப்ப அதுதான் அங்க ஞானம் வரையில போல இருக்கு. இன்னும் அந்த ஞானம் வந்துட்டுதுன்னா அந்த வரி வராதுன்னு. விட்டபடி இந்த லையில் இன்னபடி என்று எழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ முட்டை முட்டை பஞ்சமி ஆனாலும் பாரம் அவனுக்கு அண்ணாய் நெஞ்சமே அஞ்சாது நீ. அதந்த ஞானம் டக்குன்னு அங்களாச்சு அங்கே பிறகாக சித்த வங்கினோம் இங்கினோடாக எங்களுக்கு நாளாந்த அப்பத்துக்கு அருள் புரியும் என்றால் அது அங்காலே ஒரு வேலை வருகிறது. அது ஒரு வித்தியாசம். அது நாங்கள் அவைக்கு சொல்லப்படாத நான் எங்களோட விளக்கத்துக்கு. இது காயத்ரி மந்திரம். இப்படி இந்த விளக்கத்தை பார்த்துனாங்க. இதுதான் காயத்ரி வித்தை. அதனுடைய சிவாய நமன்றதும் காயத்ரி மந்திரம். கிறிஸ்தவர்களுக்கு அந்த ஜெபம் காயத்ரி மந்திரம். எங்களுக்கு முழுமையான காயத்ரி மந்திரம் அதுகின்ற பொருள், அதையும் பார்த்துனாங்க. இதை விட இன்னொரு சூரியனும் இருக்குது, அது அங்கால. நீங்கள் சிவபூஜை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் அந்த ஆசனம் கொடுத்து கொண்டு போவோம். கீழே அடியில கூர்ம ஆசனம், ஆதார சக்தி. ஆதார சக்தி கூர்ம வடிவில இருக்கு. அது கூர்ம அவதாரம் கிடையாது, விஷ்ணுவுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. அதுக்கு மேல அனந்தாசனம், 8 நாகங்கள், 8 திக்கில கார்கோடகன், வாசுகி எல்லாம் வரும் அந்த பேரெல்லாம். நாங்கள் அதெல்லாம் சொல்றேன். இதுல 8 திக்கிலும் அப்படியெல்லாம் சொல்லுவார். அடுத்தது அதுக்கு மேல அனந்தாசனம் மேல சிம்ஹாசனம். சிம்ஹாசனத்துல 8 சிங்கங்கள், 8 சிங்கங்கள். தர்மாய நமக, அனாய நமக, வைராக்கியாய நமக, ஐஸ்வர்யாய நமக, பிறகு அதர்மாய நமக, அஞ்ஞானாய நமக, வைராக்கியாய நமக, அனைஸ்வர்யாய நமக. 8 திக்குகள். அதுக்கு யோகாசனம், 4 முனிவர்கள் இருப்பார்கள் 4 திசையில, 4 யுகங்களாக. அதுக்குள்ள குணங்களையும் சொல்லுவார்கள் அங்கால. தமோ குண, சத்துவ குணம், அந்த இது வரும். இந்த குணம் என்னன்னு கேட்டா அந்த மூலப்பிரகிருதி முடிச்சு தாமரை தண்டு வரைக்கும் இது வரும். இந்த யோகாசன உலகம் தாமரை தண்டு, கிழங்குல இருந்து தண்டு வரைக்கும் வந்தாச்சு. இப்ப இந்த முடிச்சு வருது, பாதை வரப்போது, அதுலதான் இந்த குண தத்துவம் இருக்குது, மூலப்பிரகிருதி. அதுக்கு அங்கால என்ன சொன்னது, நந்தஆசனம், பத்மாசனம், கமலம், பத்மாசனம் வந்துடுது. பத்மாசனத்துல நாங்கள் பார்க்கிறோம் அந்த சிவ தத்துவ வித்யா தத்துவத்துல 7ஆவதான இருக்கிற அந்த என்ன வித்யா தத்துவங்கள் 7, சிவ தத்துவ இருக்கிற சுத்த வித்தையும் சேர்ந்து 8. அந்த 8 இதழும் தாமரையில 8 இதழ்கள். அப்புறம் அங்கால அதை அடுத்ததா விமலாசனாய நமக. விமலம் என்றா மலமற்றது. விமலம் மலையமற்றதுண்டா அது விமலாசனாய நமக. அது கேசரங்கள், அதான் ஈஸ்வர சதாசிவ தத்துவங்கள். அதுக்கு மேல நாங்கள் விமலாசனாய நமக. அதுக்கு அங்கால சக்தியா இருக்கிறது பகுட்டாக. சக்தி ஆசனத்துல சக்திக்கு போறதுக்கு இங்க முதலாவது வரும் சூரிய மண்டலம். சூரிய மண்டலம் என்றது தாமரையின் வெளி இதழ்களை வச்சு அப்படியே அரவட்டமாக இருக்கிற அவ்வளவு சூரிய மண்டலம்.
சூரிய மண்டலாய நமக, சூரிய மண்டலாதிபதி பிரம்மனே நமக. அப்ப இதயத்தாமரையிலே ஒரு சூரிய மண்டலம் இருக்குது. இந்த தாமரையை சுத்தி அங்கால அதுக்கு மேலாக பாருங்க, இதயத்தாமரை நடுவில் தான் சிவலிங்கம் இருக்க போது, அதுக்கு முந்தி இந்த தாமரை வட்டம், இதழ்கள் இந்த வெளிப்புற வட்டத்தை சுற்றி விளிம்பாக அரைக்கோள வடிவில அப்படி இருக்கிற சூரிய மண்டலம். அதுக்கு அதிபதி பிரம்மன். அடுத்தது சோம மண்டலம். அது வந்து இந்த மகரந்தம் அதை சுத்தி அதுக்கு அடுத்த ஒளி மண்டலமா இருக்கு. அது வந்து சோம மண்டலாய நமக, சோம மண்டலாதிபதி விஷ்ணுவே நமக. அதுக்கு அடுத்தது சக்தி, இந்த பகுட்டு இருக்குதானே அதுக்குள்ள அதுக்குள்ள போனோன்னு அங்கால போயிருக்குல்ல, அது வந்து அக்னி மண்டலாய நமக. பகுட்டை சுத்தி அங்கால அக்னி மண்டலாய நமக, அக்னி மண்டலாதி ருத்ராய நமக. அது கண்டால சக்தி மண்டலாய நமக, பகுட்டுல உள்ளுக்க சக்தி மண்டலாதிபதி மகேஸ்வராய நமக. அங்கதான் குடிலா சக்தி, அதுக்குள்ளதான் சிவம். பாருங்க எத்தனை ஒளி மண்டலமா சுத்தி சுத்தி இருக்கு தாமரையில தியானம். அங்கேயும் ஒரு சூரிய மண்டலம் கடைசியா வருகிறது. அந்த சூரிய மண்டலம் வந்து அந்த உதய தாமரையினுடைய வெளிப்புற வளையத்தை சுத்தி மேலாக ஒரு மண்டலமாக வியாபித்திருக்குது. அதுக்கு அதிபதி பிரம்மன். இப்ப எல்லா சூரியனையும் சொல்லியாச்சு உங்களுக்கு. அந்த 2வது விஷேட தீட்சை வச்சு அந்த சிவ பூஜை செய்பவர்களுக்கு இதெல்லாம் நாளாந்தமா நடக்குன்னு ஒண்ணு. அப்ப அதுல நாங்கள் அந்த காயத்ரி சொல்லணுமுண்டோ அல்லது இந்த தியானம் செய்யணுமுண்டோ எல்லாம் ஓடிக்கொண்டிருக்க தேவையில்லை. அந்த பூஜையை 7 மாதம் வரைக்கும் இந்த முறைப்படி பயின்று கொஞ்சம் கொஞ்சமா அதை விரிவுபடுத்தி விளங்கி செய்து கொண்டு வந்தால் சரி. பூஜை சுருக்கமாயும் செய்யலாம், விரிவாயும் செய்யலாம். ஆனா இந்த தியானம், அந்த இதயத்தாமரை தியானிக்க 3 மண்டலம் தியானிக்கிறதுன்றது சொல்லி இருக்கிறது. இதயத்தாமரை கிழங்கு வந்து 3வது இடத்துல இருந்து தொடங்கும். தண்டு வந்து 3வது இடத்துல அடி வயிற்றுல இருந்து அங்க இந்த நெஞ்சு இந்த இது வரைக்கும் வரும். முடிச்சு அதுல இருக்கு. முடிச்சுதான் நீளப்பெறுகிறது. 24 தத்துவங்கள்ல இந்த கீழே இருக்கிற இந்த தத்துவம் போக மிச்சம் முடிச்சு வந்து 9 துளை இருக்குதான். 9 துளை என்பது ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5. 5 5 9. என்னடா 5 5 9? நாக்கு 2 நாக்கு கலைக்கிறதுக்கு பேரு, நாக்கு வந்து சுவைக்கிறதுக்கு வரும். 9 துளை. மற்ற அதுல இருக்கிற முள்ளுகள் எல்லாம் ஒவ்வொரு தத்துவங்கள். இந்த முடிச்சு வந்து மூலப்பிறகு வந்து கடைசியா இருக்கிற குணதத்துவம் அந்த முடிச்சு. அப்புறம் அங்கால தாமரை இதழ் வந்து சுத்த வித்தையும், மற்றது 7 வித்யா தத்துவங்களும். காலன் நேதி கலை வித்தையராகம் மாயையோட சுத்த வித்தை இட்டு இதழ். மாகேஸ்வர தத்துவம் சதாசிவ தத்துவம் அந்த மகரந்தம் சொல்லுவார்கள். மகரந்தம் அந்த இலை வந்து மகேஸ்வர வண்டும், அதுல இருக்கிற மகரந்த மணி அந்த இது வந்து சதாசிவம் வண்டும் சொல்லுவார். அதுக்குள்ள இருக்கிற பொகுட்டு வட்டம் வந்து சக்தி, அதுல இருக்கிற பீஜம் விதை வந்து நாதம். இது ஆசனமா வச்சு அதன் நடுவில இருப்பது சிவன். அந்த ஆசனத்துக்குள்ள அந்த நடுவில் இருக்கிற லிங்கம் வந்து ஆன்மா. கட்டை விரல் அளவுக்கு தியானிக்கலாம். அது ஒரு ஆன்மா. எங்களுடைய ஆன்மார்த்த லிங்கம் அங்கே இருப்பதாக தியானிக்கிறது. அது பானலிங்கமோ அல்லது படிகலிங்கமோ அதுல இருப்பதாக தியானிக்கிறது. அந்த லிங்கத்தின் உள்ளே சோதியாக சுடராக ஒரு சின்ன மின்னல் போல ஒரு சின்ன நெல்லு வடிவில ஒளியோகவா இல்ல சின்ன ஒளியாக அதுக்குள்ள இருக்கிற சுடர் வந்து சிவம். அந்த லிங்கத்தின் உச்சியிலே நடராஜரின் நர்த்தனத்தையும் கற்பனை செய்யலாம். அவ்வளவுதான் அந்த தியானம் உள்ளுக்கு பூசையில. நாங்க இப்ப உருவம் கொடுக்க சதாசிவமூர்த்தியத்தான் நினைக்கிறோம். 5 முகத்தோட தானே, 5 முகத்தோடும் ஐமுக சதாசிவமூர்த்தி அங்க இருக்கிறார்.
அதுல 5 ஆகமங்களுக்கு ஆகமம் வித்தியாசப்படும். நடராஜ தியானம் எல்லாம் மகுட ஆகமத்துல இருக்கிறது. மகுட ஆகமத்தின்படி நடராஜர், சில பேர் நடராஜர் மூர்த்தியா வச்சிருக்கணும் நம்ம என்ன கும்பிடுறதுக்கு. நான் வச்சிருக்கிறது நடராஜனுடைய மூர்த்திக்கு பேரு அதுதான், சிவகாமி அம்பாள் சமேத சிதம்பரேஸ்வர மூர்த்தி. அந்த உச்சியில நடராஜ தியானம் செய்கிறது புறப்பூசையிலே மகப்பூசையிலே உண்டு, எல்லாருக்கும் உண்டு இல்லை. அதுக்கு உள்ளுக்கே இருக்கிற சுடர் தான் அந்த சதாசிவர் ஐமுகன். சதாசிவம் என்றது மூர்த்தம், அந்த லிங்க மூர்த்தம் இருக்குத்தான், அதை கண்டு அதுக்கு இருக்கிற மூர்த்தி மான் வந்து சிவன். மந்திரமே வடிவாக பார்க்கிறது. ஓம் என்ற மந்திரத்தை சொல்றோம் நாங்க. அதுல அகாரம் சத்திய வக்ஷம் ஜாத். ஆ என்பது வந்து சத்தியோஜாத முகம், மேற்கு முகம். மற்றது உகாரம் வாம பக்தனம். ஊ என்பது வாமதேவ முகம், வடக்கு முகம். மகாரம் அகோர வக்ஷம் ஜாத். மா என்பது அகோர முகம். பிந்து புருஷாசனம். பிந்து என்பது தற்புருஷ முகம், முகம். ஆனா நாங்க பூசை செய்கிறது எங்களை பார்த்து கொண்டிருக்கிற முகம் தற்புருஷ முகம். பிறகு நாதம் ஈசான வக்ஷம் சாத். நாதம் வந்து ஈசான முகம், சீல. பிறகு நாதாதீதம் நடேஸ்வரம். நாதத்துக்கு அதீதம் அப்பாற்பட்டிருப்பது நடேஸ்வரம், தாண்டவ மூர்த்தியாக நடராஜ பெருமான். அவர் அந்த உச்சிக்கு மேலாக வெளியில நடனம் ஆடிக்கொண்டிருப்பதாக தியானிக்கிறது. இது மகுடாகும். அது இல்ல மண்டில்ல எங்கட வழிபட மூர்த்தியப்படுது, நீங்க ஒன்றும் மாத்த தேவையில்லை. நாங்கள் சிவரதோஷத்திலே அப்படித்தானே, ஆன்மாவாகிய நந்தியின் கொம்புகளுக்கு இடையில ஆன்மாவில் நடனமாடிக்கொண்டிருக்கிற சிவலிங்கத்தில பார்க்கணும். இங்கிருந்து கொம்புக்குள்ளால பார்த்தா அங்க சிவலிங்கம், சிவலிங்கம் இதுக்கு மேல நடராஜரை கற்பனை பண்ணி பார்க்கும். நந்தின காதை இழுத்து பிடிச்சு கதை சொல்ற படையா போட்டு வான்மகில் வளாது வெய்க மறிவளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரசு செய்க உறவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் உங்கடற்ற வம்பெழுக மீன்மகொள் சைவ நீதி விளங்கு உலகவெல்லாம் நம பார்வதீபதையே மகாதேவா.